விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு வந்துட்டு அந்த நோயுற்றவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்புறம் நோயாளி வந்து குணம் பெறுறாங்க. இன்னொன்னு வந்துட்டு நோயாளியோட ஆன்மா வந்துட்டு கடவுளை இளைப்பாருது. நோய் பூசுதலை பத்தி பைபிள்ல எங்க இருக்கு தெரியுமா? யாக்கோபு 5:14-16 வசனங்கள். அதாவது யாராவது நோய் இருந்தா அவங்க திருவரையில உள்ள மூப்பர்கள் வழியாகும் மூப்பர்கள் வந்து எண்ணெய் பூசி ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வதிச்ச அப்புறமா அவங்க வந்து குணம் பெற்று அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இதுதான் நோய் பூசுதல். இது வந்துட்டு நோயில் பூசுதல் வந்து ஃபாதர் என்ன பூசி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நோயாளி வந்து குணம்